بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த பதிவில் நாம் இன்ஷா அல்லாஹ் இரவு தூங்கும் பொழுது இடையில் முழிப்பு ஏற்பட்டால் ஓத வேண்டிய ஒரு சிறப்பு மிக்க ஜிக்ருடைய வார்த்தைகளை இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். மேலும் அதற்கான சிறப்பை இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, சஹீ புகாரியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக உபாதா பின் ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸில் சொல்கிறார்கள், மன் தஆர்ர மினல் லைலி, யாருக்கு இரவில் முழிப்பு ஏற்படுகிறதோ, முழிப்பு ஏற்பட்டதும் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த கலிமா எல்லோருக்கும் தெரியும். இதற்கு அடுத்து இந்த கலிமாவை சொன்ன பிறகு அல்ஹம்துலில்லாஹி வ சுப்ஹானல்லாஹி வ லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வ லா ஹவுல வ லா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்கிறாரோ, இதை சொன்ன பிறகு அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு என்று சொன்னால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லது இந்த வார்த்தைகளை சொன்ன பிறகு துஆ செய்தால், தனக்காக ஏதாவது பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக கபூல் ஆகும். இல்லையா, இந்த வார்த்தைகளை சொன்ன பிறகு அவர் எழுந்து தஹஜ்ஜுத் தொழுகை தொழுதால், இரவு தொழுகை தொழுதால் அந்த தொழுகை நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். ஆக இரவில் முழிப்பு வந்தால் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த கலிமா எல்லோருக்கும் தெரிந்த வார்த்தைகள். அடுத்து என்ன? அல்ஹம்துலில்லாஹ் திக்ர் செய்வோம். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று. அதேபோல் லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ர் செய்வோமே, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இதே வார்த்தைகள் தான் ரசூல் சொன்ன அந்த வரிசையில் சொன்னால் இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பை அடையலாம். ஆக லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் சொல்லிவிட்டு அடுத்து என்ன? அல்ஹம்துலில்லாஹ். அதற்கடுத்து வ சுப்ஹானல்லாஹ், அடுத்து வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இந்த வார்த்தைகளை மனப்பாடம் செய்ய வேண்டிய தேவையில்லை, எல்லாமே தெரிந்த வார்த்தைகள். ரசூல் சொன்ன விதத்தில் அதை சொல்ல வேண்டும். ஆக மீண்டும் பாருங்கள், கலிமத்து தௌஹீத் என்று அழைக்கப்படுகின்ற கலிமா லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அடுத்து என்ன? அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து வ சுப்ஹானல்லாஹ். அடுத்து வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வல்லாஹு அக்பர். அடுத்து வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இதற்கடுத்து அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று சொன்னால் பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லது தனக்கு தேவையான துஆவை நாம் கேட்டால் அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லது எழுந்து வுது செய்து தொழுதால் இரவு தொழுகை, அந்த தொழுகை நிச்சயமாக கபூல் ஆகும். ஆனால் இது அவ்வளவு சுலபமான காரியமா என்று கேட்டால் இல்லை. இரவில் தூக்கத்தில் இருக்கும் பொழுது முழிப்பு ஏற்பட்டால் அந்த நேரத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் திக்ர் செய்யலாமே, அல்லாஹ்வை நினைவு கூறலாமே என்று சிந்தனையில் வருமா? தூக்க கலக்கத்தில் அப்படியே புரண்டு படுத்து விடுவோம். இல்லையா, எழுந்து ஏதாவது தண்ணீர் குடித்து மீண்டும் தூக்கத்திலே போய் படுக்கையில் சென்று விடுவோம். ஆனால் அந்த நேரத்தில் திக்ர் செய்வது என்பது சாதாரண காரியமே கிடையாது. இது அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைவு கூறக்கூடிய மக்களாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஹதீஸ் பிரகாரம் அமல் செய்வது சாத்தியம். ஆக அப்படிப்பட்ட தூக்கத்திலும் முழிப்பு வந்ததும் இந்த வார்த்தைகளை சொல்வதென்பது மகத்தான ஒரு காரியம். அதற்காக தான் அல்லாஹ் அந்த சிறப்பை வைத்திருக்கிறான். ஆக இந்த வார்த்தைகளை சொல்லி அடுத்து பாவ மன்னிப்பை தேடினால் பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படும், பாவங்கள் மன்னிக்கப்படும். துஆ செய்வதாக இருந்தால் தன்னுடைய உலக வாழ்க்கையின் தேவைகள், மறுமையின் தேவைகள் என்று கேட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த துஆக்கள். அல்லது எழுந்து தொழுதால் துஆ, அந்த தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்திரவாதம் தருகிறார்கள். ஆக அந்த வார்த்தைகள் என்ன? மீண்டும் பாருங்கள். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை ஏதும் இல்லை, அவனுக்கு தான் அதிகாரம் எல்லாமே மற்றும் புகழ் எல்லாமே அவனுக்கே உரியது. மேலும் ஒவ்வொரு விஷயத்தின் மீதும் அவன் ஆற்றல் மிக்கவனாக இருக்கிறான். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. மேலும் அல்லாஹ் பரிசுத்தமானவன். மேலும் அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. மேலும் அல்லாஹ் மிகப்பெரியவன்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தவிர நன்மை செய்யக்கூடிய சக்தியோ அல்லது தீமையை விட்டு விலகி நிற்கக்கூடிய சக்தியோ நமக்கு கிடையாது, அல்லாஹ் உதவி செய்தாலே தவிர. பிறகு அல்லாஹும்ம ஃபிர்லி என்று சொன்னால் யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு. ஆக இந்த வார்த்தைகளை நாம் கவனத்தில் கொண்டு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு இந்த வாய்ப்புகளை வழங்க வேண்டும். அந்த தூக்கத்திலும் அந்த தூக்க கலக்கத்திலும் இந்த திக்ர் செய்ய வேண்டும் என்கிற அந்த சிந்தனை வருவது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை எல்லாம் நமக்கு கொடுத்து இந்த திக்ரை சொல்லக்கூடிய தௌஃபீகை எல்லாம் நமக்கு தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.